வேதா கிட்ட இருந்து நாகராஜ அவ்வளவு சுலபமா பிரிக்க முடியாது. ஆமாக்கா, நீங்க சொல்ற மாதிரி அவ்வளோ ஈஸியா வேதவள்ளியும் நாகராஜும் பிரிக்க முடியாது. ஈஸியா பிரியிற 2 பேர் பிரிச்சா அதுல என்னதான் த்ரில் இருக்கும்? இந்த மாதிரி பிரிக்கவே முடியாத மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி வாழற ஜோடி இருக்குல்ல, அவங்கள பிரிக்கிறதுல தான் சுவாரஸ்யம் இருக்கு. இவங்கள பிரிக்கிறது பெரிய சவால் தான். இந்த மாதிரி சவால்ல ஜெயிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பாடு பட்டாவது நாகராஜையும் வேதாவையும் பிரிப்பேன். எப்படி பிரிக்க முடியாத ஜோடியா அவங்க 2 பேரும் வாழறாங்களோ அதே மாதிரி நாளைக்கு நானும் நாகராஜும் பிரிக்க முடியாத ஜோடியா வாழ்வோம். இது என்னால முடியும். என்னால மட்டும்தான் முடியும். இது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு போன அவ வாயாலேயே இது உண்மைதான்னு சொல்ல வைக்கிறேன். அப்ப தெரியும் இந்த மல்லிகா யாருன்னு. வேதா விஷயத்துல அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொடுத்ததுனால பாட்டிக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. இது அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போலாம். ஓகே, இன்னைக்கு பாச மழையை பொழியிற மாதிரி நடிக்க வேண்டியதுதான். யாரோ கால் பண்றாங்க. ஹலோ, ஆமா ஆமா, அப்படியா? ஆமா, தட்ஸ் ஓகே. ஏய் அனிதா, அயன் பாக்ஸ் ஆன் பண்ணியானா ஆஃப் பண்ண மாட்டியா? ஃபோன் வந்தனே அப்படியே போய்ட வேண்டியது. எதையும் கண்டுக்கிறது கிடையாது. அவ்வளவு அலட்சியம். ஏங்க என்னாச்சு? என்ன ஆச்சா? இங்க பாரு என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. ஏங்க ஆஃப் பண்ண மறந்துட்டேன். அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? என்ன இவ்ளோ சாதாரணமா சொல்ற? நீ ஆஃப் பண்ணாதனால நான் என் கையை சுட்டுக்கிட்டேன். ஏங்க நீங்க தெரியாம கை வச்சிருப்பீங்க, அது சுட்டிருக்கோம். நீங்க தான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏங்க சின்ன விஷயத்தை ஏங்க பெருசு பண்றீங்க? இது பாருங்க, நான் வேற எதுவுமே பண்ணல. உங்க டி-ஷர்ட் தான் அயர்ன் பண்ணிட்டு இருந்தேன். நான் கேட்டேனா? என் டி-ஷர்ட் நீ அயர்ன் பண்ணு நான் உன்கிட்ட கேட்டேனா? நீயே அதாவது பண்ணிட்டு அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்றியா? நீ தெரியாம நிறைய தப்பு பண்ற, ஆனா அது பிரச்சனை இல்ல. ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை ஒத்துக்காம இருக்க பாத்தியா? அதான் உன் பிரச்சனை. ஏங்க நான் ஏதோ தெரிஞ்சு பண்ண மாதிரி ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. நீங்க தான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டு. சரிம்மா, நீ தெரியாம தான் பண்ணிட்ட. ஆனா எனக்கு கை சுட்டுருச்சுன்னு சொன்னனே, அதை பத்தி நீ ஏதாவது கவலைப்பட்டியா? இல்ல புருஷனுக்கு கையில சுட்டுருச்சே அதுக்கு ஏதாவது பண்ணுவோன்னு யோசிக்கிறது கிடையாது. அதை விட்டுட்டு நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு ஆர்கியூ பண்ணி நான் நல்லவன் ப்ரூவ் பண்றதுல நீ இருக்க. அது சரி, உனக்கு தான் இந்த குடும்பத்து மேலே அக்கறை கிடையாது, என் மேலே அக்கறை கிடையாது. உன்கிட்ட போய் இதெல்லாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ராஜா, எதுக்குடா இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்? காம் டவுன், காம் டவுன். இந்த பாருமா, அயன் பாக்ஸ் சுட்ட எரிச்சல்ல படவடப்பா அதை பேசிட்டான். இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதமா. நான் இவங்கிட்ட பேசி சமாதானப்படுத்தேன். வாடா வாடா என்னோட வா. சும்மா எரிஞ்சு விழுந்துக்கிட்டேன். எதுக்குடா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவட்ட கோச்சிக்கிறேன்? சின்ன சின்ன தப்பு பண்றாப்பா, அது அவளுக்கு தப்புன்னு தெரியுது. அது தெரிஞ்சு ஆர்கியூ பண்றா. என்னடா அப்படியே கோவம் வருது. இப்ப கூட என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சரி விடுறா, பொம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தானே இருப்பாங்க. நாம தானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். டேய், நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். ஏதோ அவசரத்துல அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணாம போயிருப்பா. இதோட பெரிய குத்த மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். அது இல்லப்பா,
அவ சின்ன சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் எப்படி நான் அவ சொல்றதை ஏத்துக்க முடியும்? வீட்டுல பொம்பளைங்களுக்கு 1000 வேலை 1000 டென்ஷன்டா. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். நீ தான் விட்டு கொடுத்து போன. அப்பா என்னப்பா விட்டு கொடுத்து போறது? அவ பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலப்பா. அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் தான் வருது. ஐயோ அப்படியெல்லாம் பேசாதடா. அனிதா நல்ல பொண்ணுடா. அப்பா என்னப்பா நீங்க அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவளை போய் நல்ல பொண்ணுன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா. உனக்கு என்ன தெரியும் அவளை பத்தி? நீ அவளை முதல்ல நல்லா புரிஞ்சுட்டு இருக்கிறியா? மறந்துட்டியாடா? வேதா காணாம போனப்போ அவ தான் அவன் அப்பாவை விட்டு அந்த டாக்ஸி டிரைவரோட அட்ரஸை நமக்கு வாங்கி கொடுத்தா. அதை மறந்துட்டியா? நாகராஜன் சீரியஸா ஆஸ்பத்திரியில கடந்தப்போ அவன் நல்லா குணமாகி வரணும்னு வீட்டுல போய் யாகம் பண்ணா. தெரியுமா உனக்கு? என்னது? என்ன சொல்றீங்க? அனிதா யாகம் பண்ணாளா? ஆமாடா. கேரளால பெரிய ஏதோ மந்திரவாதியம் அதோ நம்பூதிரின்னு பேர அவனை கூப்பிட்டு வீட்டுல யாகம் பண்ணிருக்கிறாவோ. என்னப்பா சொல்றீங்க? அனிதா எதுக்காக யாகம் பண்ணா? காணாம போன வேதவல்லி கிடைக்கணும், ஆஸ்பத்திரி சீரியஸா இருக்க நாகராஜன் நல்லபடி குணமாயி வீட்டுக்கு வரணும்னு யாகம் பண்ணா. அனிதா நம்ம வீட்டுல யாகம் பண்ண? எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுப்பா. உனக்கு ஞாபகம் இல்லையாடா? அன்னைக்கு ஆஸ்பத்திரியில ராத்திரி நான் தங்குறேன்னு சொன்னப்போ நாங்க பாத்துக்கிறோம் நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்னீங்கல்ல. அப்ப நான் வீட்டுக்கு வந்தப்போ அந்த யாகம் நடந்துட்டு இருக்கு. நான் வந்தப்புறம் தான் எனக்கே தெரியும். வீட்டுல யாருமே இல்லாத போது எதுக்காக யாகம் பண்ணணும்? அவ உங்ககிட்ட முன்னாடியே இந்த யாகத்தை பத்தி ஏதாவது சொன்னாளா? இல்லடா சொல்லல. எனக்கே தெரியாது. யாகம் நடக்கும் போது நான் வீட்டுக்குள்ளேயே வரேன். வீட்டுக்குள்ள வந்தப்புறம் தான் எனக்கே தெரியும். முதல்ல எனக்கே கூட தப்பா இருந்துச்சு. அப்புறம் அவன் சொன்னப்புறம் தான் பாவம்டா நல்ல பொண்ணு, வேதவல்லி திரும்ப கிடைக்கணும், நாகராஜ் குணமாய் வீட்டுக்கு வரணும், நல்ல இடத்துல இருந்து யாகம் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அவளை போய் நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கிற. இன்ஃபேக்ட் வேதவல்லி கிடைச்சது நாகராஜன் குணமாய் வீட்டுக்கு வந்து எல்லாம் பண்ண யாகத்தினால நான் நம்புறேன். நீ போய் அவளை தப்பா பேசிக்கிட்டு இருக்கிற. இப்படி எல்லாம் அவசரப்பட்டு யோசிக்காம போய் அவட்ட பேசி சமாதானப்படுத்துறான். நல்ல பொண்ணுறாவ. குடும்பத்துக்காக அனிதா யாகம் பண்ணிருக்காளா? அந்த அளவுக்கு அவ நல்லவ கிடையாதே. அப்படியும் அவ நல்லது பண்ணியிருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருப்பாளே. நானே வருவேன் உன்னை தேடி, நானே வருவேன் வருவேன் வருவேன். இங்க வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. ஏங்க இப்படி கத்துனீங்க? சத்தம் போட்டு பேசாதீங்க. சத்தம் போட்டு பேசாதீங்க. என்னங்க? குறுக்க நடங்க. நீங்க சொல்றது எதுவும் புரியல எனக்கு. குறுக்க பேசாம குறுக்க நடங்க. சத்தமா பேசுங்களா? அம்மா என்ன? இருங்க. நடங்க நடங்க நடங்க. எதுக்கு? இந்த பக்கம். This side. Go. Go. ஏங்க லெஃப்ட் ரைட்னு எதுக்கு நடக்க சொல்றீங்க? ஒரு 4 ஸ்டெப் மட்டும் பேக்வர்ட்ல நடங்க. அங்க எங்கேயும் நடக்கிறதுக்கு வேற ஆளை பாருங்க. அங்க நடங்க இங்க நடங்க. டீ ஆறிட்டு இருக்கு. வேணுமா வேணாமா? ஐயோ வேதாஜி, நான் எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி பண்ணுகிறேன். டீ ஆறி போச்சு நாரி போச்சுன்னு. குடுங்க இத.
வெரி ஸ்டூபிட் கேர்ளாக இருக்கிறீங்க நீங்கள். இப்போ இதாங்க முக்கியம். நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க ப்ளீஸ். புரிஞ்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்டெப்பு இல்லை ஒரு 4 ஸ்டெப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வாக் பண்ணுங்க. ஏங்க இப்போ எதுக்கு என்ன முன்னாடி பின்னாடின்னு அலைய வைக்கிறீங்க? அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. ஐயோ நீங்கள் நடங்கல, நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்கிறேன். என்னங்க கன்ஃபார்ம் ஆகணும்? நீங்க சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது. நடங்கங்க சொல்கிறேன். இப்போ என்னங்க, நான் 4 ஸ்டெப் நடக்கணும் அவ்வளவுதானே? நடக்கிறேன். ஆ புஷ்டேன். அதானே பார்த்தேன். வேதாஜி நந்து வரும்போது அப்படியே பின்னாலேயே இளையராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் கேக்குமே. இன்னைக்கு கேக்குன்னு ஷோக் ஆயிட்டேன். நடந்து வந்தா பேக்ரவுண்ட்ல இளையராஜா மியூசிக் கேக்குதா? என்னங்க வளர்றீங்க? ஏங்க நான் வளரலங்க, உண்மையதான் சொல்றேன். நீங்க நடந்து வந்தாலே பின்னாலே இளையராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். வரலையே, அப்ப சம்திங் ராங். யூ செக் யுவர் லெக்ஸுங்க. நீங்க காலை பாருங்க. காலுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் என்னங்க சம்பந்தம்? ஐயோ இருக்குதே, நீங்க காலை தான் செக் பண்ணுங்களேன். என்னமோ போங்க, நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க என்னமோ காலை பார்த்தா புரியும்னு சொன்னீங்க, பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றும் புரியலையே. See that call. கொலுசு காணோம். ஐயோ பாத்தேலா, கால கொலுச காணோம். கொலுசு காணோம். ஆனா நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. எங்கேயும் போலியே, வீட்டுல தானே இருக்கேன். எங்க விழுந்திருக்கோம்? வீட்டுல தான் எங்கேயாவது விழுந்திருக்கோம். நான் தேடி பார்க்கறேன். அதெல்லாம் ஒன்று தேட வேணாங்க, நம்ம வீடு தானே, இங்க தான் இங்க இருக்கும். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அது கிடைக்கும், கிடைக்காதுன்னு நினைச்சா கிடைக்காது. கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்காதுன்னு நினைச்சாலும் கிடைக்கும். ஆனா கிடைக்காதுன்னு இருந்தா கிடைக்கணும்னு நினைச்சாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு கிடைக்காமலே போட்டோம், நான் புதுசு வாங்கிக்கிறேன். ஆமா, எனக்கு ஒரு டவுட். என் கால் கொலுசு இல்லாதது எனக்கே தெரியல, உங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சது? அதுதான், உங்களுக்கு லக்ஷ்மி பத்தி தெரியும், ஓமியா பத்தி தெரியும், டெலிபதி தெரியுமா? எனக்கு தெரியும். நீங்க நந்து வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இளையராஜோட மியூசிக் அப்படியே என் காதுல கேட்டுனே இருக்கும். சல் 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 சல். என்னடா அது இன்னைக்கு மிஸ் ஆகுதுன்னு யோசிச்சேன். பார்த்தா கால கொலுச காணோம். என்னடா அது நீங்க கால சத்தமே காணோன்னு என்னோட சிபிஐ மூலிகை பொறி தச்சு எப்படி என் மூலியை யூஸ் பண்ணி நான் அதை கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு. ஏங்க ஒரு கொலுசு தானுங்க காணோம், இதுக்கு ஏங்க இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? எப்போது கடைக்கு போகும்போது வாங்கிக்கலாம். எப்பவாவது கடைக்கு போகும்போது வாங்கிக்கலாமா? ஹலோ, அது வரைக்கும் இந்த ஜல் ஜல் ஜலதரங்க மியூசிக் கேட்காம இருக்க முடியாது. இப்பவே கடைக்கு போறோம், இப்பவே கொலுசை வாங்குறோம். ஏங்க உங்க காலில் இருக்கிற ஜல் ஜல் மியூசிக் கேட்கலனா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உங்க காலில் கொலுசுனா என் உடம்புல இதயமே இல்லாத மாதிரி ஆயிடுங்க. வாங்க வாங்க, உடனே போய் வாங்கலாம், வாங்க கமான். ஏங்க கொலுசுக்கு என்னங்க அவசரம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், தேவையில்லாத வெட்டி செலவு. ஹலோ, திஸ் இஸ் நாட் வெட்டி செலவு, திஸ் இஸ் விவரமான செலவு. ஏங்க ஒவ்வொருத்தருக்கும் ஊர் ஆசைங்க. தனக்கு பிடிச்ச ஹீரோ நடிச்ச புது படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. தீபாவளி அன்னைக்கு 1000 வாலா வெடிச்சு தெருவே அவங்கள திரும்பி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. புதுசா ஒரு செல்லு வந்து வாங்கி சீன் போடணும்னு ஆசைப்படுவாங்க. பர்த்டே அன்னைக்கு புதுசா ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நான் என் தேவதை கால புதுசா கொலுசு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்னங்க தப்பு இருக்கு? ஏங்க எதோட போய் எதை கம்பேர் பண்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? இது ஓவர் கிடையாதுங்க, லவ் ஃபீவர். வாங்க நம்ம உடனே கொலுசு வாங்க போற. கமான் யூ. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு இப்ப கொலுசு வேண்டாம். ஏங்க நான் ஓவரா பேசுனீங்க? இப்படிலாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. உங்களை இந்த இடத்துல நான் ஜபர்தஸ்தா இஸ்துன்னு போயிடுறேன். கமான் கமான் யூ. இருங்க, பேக். ஐயோ வாங்க வாங்க வாங்க. காணாம போன வேதவல்லி கிடைக்கணும். ஆஸ்பத்திரியில் சீரியஸா இருக்க நாகராஜா நல்லபடி குணமாய் வீட்டுக்கு வரணும்னு யாகம் பண்ணான். யாகம் பண்ணாது. அந்த அளவுக்கு அவன் நல்லவ கிடையாது.
மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் யாரவன் அட நட்டு என்ன நட்டு எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன விஷயம் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க டேய் பஞ்சு, எனக்கு ஒரு உதவி செய்யணும், முடியுமா? என்ன திடீர்னு உதவிங்கிறான்? பண உதவியை தவிர நம்மக்கிட்ட வேற எந்த உதவி வேணாலும் கேட்கலாம். ஹலோ, என்ன பஞ்சு கேக்குதா? ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை ரெட்டு, நீ சொல்லு. உனக்கு செய்யாத உதவியா? என்ன உதவி? இல்லை, இந்த மாந்திரிகம்லாம் செய்கிற மந்திரவாதி யாராவது உனக்கு தெரியுமா? மாந்திரிகம் பண்ணுறவங்களா? எதுக்கு நட்டு? உனக்கு வேண்டாத யாருக்கும் பில்லி சூனியம் வைக்கணுமா? சரி, என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு மாதவன் மாந்திரிகம்லாம் பண்ணுற மந்திரவாதி பற்றி தெரியணும். அப்படியா? அவர் அட்ரஸோ இல்லை அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க முடிஞ்சா நல்லாயிருக்கும். உன்னால் முடியுமா? டேய், என்ன யாருன்னு நினைச்சடா? என்கிட்ட எவ்வளோ பெரிய சரி 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 விடு விடு விடு. என்னை பற்றி நானே பெருமையாக பேசிக்க விரும்பல. இங்கே பாரு நட்டு, என்கிட்ட ஒரு குட்டி சாத்தா இருக்கான். அவனை இப்ப ஏவி விட்டு இந்த வைக்கிறது எடுக்கிறத எவன் பண்றானோ அவனுடைய போன் நம்பரையும் அவனுடைய டீட்டெயிலோட மொத்தமா உனக்கு 1 ஹவர்ல நான் கால் பண்றேன். ஓகே? தேங்க்யூ பஞ்சு. ஏய், தப்பா எடுத்துக்காதடா, டிஸ்டர்ப் பண்றேன்னு. தேங்க்ஸா? டேய், யாரா நீ? இல்ல யார் நீன்னு கேக்குறேன். என் நண்பனுடைய தம்பி. என் நண்பனுடைய தம்பி எனக்கு தம்பி தானே. நமக்குள்ள எதுக்குடா தேங்க்ஸ்? வை வை. டேய், ஐ வில் கால் யூ பேக் 1 hour. ஓகே? ஓகேடா. உண்மை மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்க அவளுக்கு. இந்தாங்கம்மா, நல்லதுமா, வாங்க. வேதாஜி, பைட்டோ பைட்டோ. வாங்க சார், வாங்கம்மா. என்ன பாக்குறீங்க? கோல்ஸ் கோல்ஸ் கோல்ஸே. மாடல்ஸ் காமிங்க. சரிங்கம்மா, இதை பாருங்கம்மா, நல்லா இருக்கும். இன்னும் வேற மாடல் இருக்கு. வேற மாடல் காமிங்க. சரிங்கம்மா, காமிக்கிறேன். இருக்கட்டும், இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். நீங்க வேற எடுங்க. இந்தாங்க, இது இப்போ புதுசா வந்த மாடல் பாருங்க. ஏங்க, இந்த கொலுசு நல்லா இருக்குல்ல, எடுத்துக்கிட்டுமா? ஹலோ, நாங்க நீங்க ஓவர் ஸ்பீடா இருக்கிறீங்க. நான் கடைக்குள்ளேயே வந்தோம், இன்னும் டபக்குன்னு பார்த்தீங்க, லபக்குன்னு செலக்ஷன் பண்ணிட்டீங்க. மாடல் நல்லா தானங்க இருக்கு. ஏங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஷாப்பிங் பண்ற பெண்மணிகளுக்குலாம் தெரிஞ்சுன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. நாங்க உங்களுக்கு அவசரம் இப்போ. இந்த கொலுசுன்றது எப்படி நம்ம செலக்ஷன் பண்ணணும்? ஐயோ, அது நான் உங்களுக்கு சொன்னா புரியாது. நான் எப்படி செலக்ஷன் பண்ணுன்னு கத்துறேன். அங்கிள், ஷோ மீ யுவர் டேலண்ட். அங்கிள், சொல்லுங்க தம்பி. நல்லா செமையா இருக்கணும், அந்த மாதிரி காட்டுங்க பார்க்கலாம். காட்டுறேன் தம்பி. ஐயா, அங்கிள், பார்த்தோன்னா அப்படியே பக்குன்னு இருக்கணும். நீங்க காட்டுறது எல்லாமே டொக்குன்னு இது. காட்டுங்க. சார், இங்க வர்ற கஸ்டமர்லாம் பொம்பளைங்க தான். எதுவும் திருப்தி இல்லாம இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு திருப்தி இல்லாம லேட் பண்ணுவாங்க. சார், உங்க விஷயத்துல உங்க ஒய்ஃபே கொடுத்து செலக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க தான் திருப்தி அடையல, தேடிக்கிட்டே இருக்கீங்க. அங்கிள், வாழ்க்கையே ஒரு தேடுதல் தான். என் பொண்டாட்டி எது நல்லா இருக்கும், எந்த கோல்ஸ் செம்மையா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அதனால தான் நான் செலக்ஷன் பண்ணுகிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா
வேற காட்டுறீங்க. போங்க. காட்டுறேன். சார் இந்த மாடல் பாருங்க, நல்லா இருக்கானே. வேற சார் நல்லா இருக்கானு பாருங்க இந்த மாடல். வேற அங்கிள் வேற வேற வேற. தம்பி எங்க கடையில் இருக்கிற 40 மாடலையும் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். 40 மாடலா? இதுக்கு மேல மாடல் என்கிட்ட இல்லைங்க. வாட் யூ மீன் அங்கிள்? கடையில 40 மாடல் தான் இருக்குதா? வாட் இஸ் சேம் சேம் பப்பி சேம். அங்கிள் நீங்க உங்க ஓனராண்ட சொல்லி நிறைய மாடல்கள் பண்ண சொல்லணும். நான் தான் இந்த கடைக்கு ஓனர் தம்பி. கடையில் இருக்கிற பையன் சாப்பிட போயிருக்கான், அதனால நான் உங்களுக்கு அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். நினைச்சேன் உங்க சைஸ பார்க்கும்போது நீங்க தான் ஓனரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். வெரி குட். இருக்கிற மாடல்லாம் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். புதுசா 4 மாடல் செய்ய சொல்லியிருக்கேன், அதுவும் அடுத்த வாரம் தான் வரும். ஓ வெரி லாங் டைம். வேற மாடல் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைங்க. ஓகே அங்கிள், உங்களுக்காக. இல்ல நீங்க இந்த 40 பீஸ் எனக்கு காமிச்சிங்கல்ல, ஆமா தம்பி. அதுல இந்த 11 அப்புறமும் 13க்கு முன்னாடியும் ஒரு பீஸ் நான் செலக்ஷன் பண்ணி வச்சேன். தட் இஸ் த 12th பீஸ். எங்க எங்க அது எங்க?